நடிகர் விஜய்க்கு வாய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கும் இந்திய மத்திய அரசின் முடிவின் பின்னர் அது குறித்து தமிழ்நாட்டில் பல விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இப்போதுதான் கட்சி தொடங்கினார், அதற்குள் வாய்ப்பிரிவு பாதுகாப்பா என சிலரும், இது பாஜக விஜயை தம்வசம் இழுக்க நடத்தும் நாடகம் என சிலரும், விஜய்க்கு யாரால் ஆபத்து இருக்கிறது, இது திமுகவை கடுப்பேத்த மத்திய அரசு செய்யும் தந்திரம் என சிலரும் என அரசியல் கட்சிகளுக்கிடையே கருத்து மோதல்கள் பொறி பறக்கின்றன. இதனிடையே இது குறித்து அண்ணாமலை பேசும்போது, திமுக ஆட்சியில் மக்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டு முதல்வர் மேடைகளில் 23ஆம் புலிகேசி போலவே பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய்க்கு வாய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததில் என்ன தவறு இருக்கிறது? இதற்கு முன்பு கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியோர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த பாதுகாப்பு இருக்கிறது என்றார். விஜயால் ஆளுநரை சந்திக்க வர முடியவில்லை, பரந்தூர் மக்களை சந்திக்க செல்ல முடியவில்லை என்பதை மத்திய அரசின் ஏஜென்சிகள் கண்காணித்து ரிப்போர்ட் கொடுத்துள்ளனர். மாநில அரசு ஏன் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை? இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அல்லவா? ஒரு கட்சி தலைவர் பொது இடத்துக்கு செல்லும் போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தால் அதை தமிழக முதலமைச்சர் ஏன் அறிந்திருக்கவில்லை எனவும் கடுமையாக விமர்சித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.